Hi guys, welcome back to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ரா ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 13 ஜூலை 2026. அப்படியே இந்த ஷோவில் என்ன ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னருக்கு கொடுத்த மொரட்டு மெசேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் செத்ராலின்ஸுக்கும் நடந்த கான்ட்ராக்ட் சைனிங், இதெல்லாம் தான் மெயினாக நடந்துச்சு. ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பமே சரவடிங்கிற மாதிரி பிராக் லெஸ்னர் மியூசிக் அடிக்குது. பிராக் லெஸ்னர் மாசாக என்டர் ஆகிறாரு. பிராக் லெஸ்னர் மாசாக என்டர் ஆகும்போது பார்த்தா பின்னாடி வந்து 4-5 போலீஸ் ஆளுங்க அப்படியே அவங்க கூட நடந்து வராங்க. ஸோ அப்படியே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு மாசாக என்ட்ரன்ஸ் ஆகிட்டு பால் ஹேமன் மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை நேம் இஸ் பால் ஹேமன் அப்படிங்கிற மாதிரி அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலை ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த போலீஸ் வந்து மெயினாக ஓபா ஃபெமிக்கு வேண்டி தான். நான் வந்து கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டேன், யாருமே வந்து யாரையுமே தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னர் மேலே எவ்வளோ வெறியில் இருந்தா, அவன் ஜெயிச்ச கிங் ஆஃப் த ரிங்கு அவனோட டைட்டில் மேட்ச் எல்லாம் விட்டுட்டு நான் பிராக் லெஸ்னருக்கு எதிராக ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே வெறி தான் வந்து பிராக் லெஸ்னருக்கு இருக்குது ஓபா ஃபெமிக்கு மேலே. அது வந்து ரொம்ப டேஞ்சரானது. பிராக் லெஸ்னர் யார் மேலே இவ்வளோ வெறியாக இருந்தது கிடையாது. பிராக் லெஸ்னர் வெறியாக இருந்தார்னா அது ஒரே ஒரு இதுதான் நடக்கும் அந்த மேட்ச்சில், வயலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்கிறாரு. சொல்லிட்டு பார்த்தா லைட்டெல்லாம் அடையுது. ஓபா ஃபெமி மாசாக என்ட்ராரு. அப்படியே ஓபா ஃபெமி என்ட்ராக போலீஸ் எல்லாம் உள்ளே போய் முன்னாடி நின்றுறாங்க. அப்படியே வந்து ஓபா ஃபெமி மாசாக என்ட்ராயிட்டு அவர் வந்து மைக் எடுத்துகிட்டு கேட்குறாரு, என்னப்பா இது போலீஸ் எல்லாம் வச்சுட்டு விளையாட்டு காமிச்சிட்டுக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு பால் ஹேமன், ஆமாம் இது வந்து நான் வந்து உனக்கு வேண்டியதான் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கடுப்பான ஓபா ஃபெமி எல்லாரையும் போட்டு பந்தாட ஆரம்பிச்சிடுறாரு. அட்டி நட்டிச்சு போலீஸ் எல்லாம் கும்மி அப்படியே பிராக் லெஸ்னர் பயந்து ஓடிடுறாரு. பார்த்தா எல்லாம் போலீஸையும் அடித்து போட்டு அப்படியே தூக்கி விளாசி வீசிட்டு வெறியில் அப்படியே மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, நான் நினச்சேன் இப்படி தான் நடக்கும், நீ எப்போ பாரு பயந்து ஓடிக்கிட்டே இருக்க, பீஸ்ட் பிராக் லெஸ்னர்லாம் இப்படி நான் இருந்து பார்த்ததே இல்லை, ஏன் இப்படி பயந்து ஓடுறேன், எப்படியும் சம்மர் ஸ்லாமில் நம்ம 2 பேரும் ஹெல் இன் எ செல்லில் தான் இருக்க போகிறோம், அதில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அதில் நான் உன்னை வச்சு முடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாசாக ஒரு மெசேஜை கொடுத்துட்டு ஓபா ஃபெமி அப்படியே டாலாக நின்றுருக்காரு. அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா இயோ ஸ்கை வர்சஸ் ராக்ஸன் பெரேஸ் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இயோ ஸ்கை வந்து மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ ஜெயிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இந்த லிவ் மார்கன், ரெக்கல் ரொட்ரிகஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடின்னு அடிக்கும்போது சோல் ரூக்கா காப்பாற்ற வராங்க. ஆனால் சோல் ரூக்காவையும் அடித்து போட்டுடுறாங்க. எல்லோரும் சேர்ந்து லிவ் மார்கன் எல்லோரும் சேர்ந்து இயோஸ்கே எடுத்துகிட்டு அப்படியே டைட்டில் காமிச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அந்த மேட்ச்சுக்கு அவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கேன் சம்மர் ஸ்லாமில். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா விஷன் மியூசிக் அடிக்குது. விஷன் வெளியில் வராங்க. நம்ம இவர் லோகன் பால் மைக் எடுத்துகிட்டு த கிரேட்டஸ்ட் டேக் டீம் அப்படி இப்படின்ட்டு விஷனை பற்றி புகழ்கிறாரு. அப்படியே மேக்ஸின் டூப்ரி மைக் எடுத்துகிட்டு பேசாங்க. க்ரௌடெல்லாம் பூ பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஓட்டிஸும் டொசாவாவும் வெளியில் நடந்து வராங்க. ஓட்டிஸும் டொசாவும் நடந்து வந்துட்டு டொசாவா மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிரே பார்க்கல, அவன் கெட்டவன், அவன் கூட போய் ஏன் சேர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓட்டிஸ் வந்து மைக் எடுத்துகிட்டு பேசுகிறாரு. நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தயங்கி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வெளியில் ஆஸ்டின் தியரி வந்து, என்ன நீ உன் ஃபீலிங்ஸை சொல்ல போறியா, உன் ஆளு மூஞ்சியும் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிஸை வந்து பாடி ஷேம் பண்ணி கிண்டல் அடிக்கிறாரு. கடுப்பான ஓட்டிஸ் வந்து அப்படியே தூக்கி போட்டு பரட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா எப்பவும் போல் விஷன் 3 பேர் சேர்ந்து 2 பேரையும் அடித்து படுக்க போட்டுடுறாங்க. ஆனாலும் ஓட்டிஸ் விட்டு கொடுக்காம 2 பேரையும் அடித்து கும்மிட்டு இருக்கும்போது மேக்ஸின் டூப்ரி வந்து அப்படியே கிஸ் கொடுக்குற மாதிரி ஏமாற்றி பின்னாடியிலேருந்து ஆஸ்டின் தியரி எல்லாரையும் அடித்து படுக்க போட்டுடுறாங்க. ஸோ மேக்ஸின் டூப்ரி வந்து விஷன் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. கடுப்பான மைக்கேல் கமெண்ட்ரியில் திஸ் பி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டாரு. அப்புறம் விச் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இது பண்ணிட்டாரு. அப்படியே அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்படியே அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராய்ஸ் கீஸும் ஜிம்மி ஊசோவும் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா நம்ம மொட்டமாக மேடம் பேஸ் வந்து ஒரு மேட்சை ரெடி பண்ணிடுறாரு. ஸோ அவங்க மேட்ச் நடக்குது, ராய்ஸ் கீஸ் வர்சஸ் ஜிம்மி ஊசோ. ஸோ மேட்ச் நடந்துட்டு இருக்க நம்ம ஜேக்கப் பாட்டு நடுவுலேருந்து வராரு, இன்டர்ஃபியர் பண்ணி டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணிடுறாரு. போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா சோலோ சிக்கோ வராரு.
சோலோஸ்கோ வந்து மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, போதும் நீ பண்ணதெல்லாம் போதும், நான் வந்து யோசிச்சு பார்த்துட்டேன், நான் வந்து இப்போ ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடலான்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோவும் ஜேக்கப் ஃபட்டு கூட நின்று அப்படியே கை தூக்கிட்டு நின்றுருக்காரு. பார்த்தா டபக்குன்னு ஒரு ஸ்பைக்கை போட்டுடுறாரு. ஜிம்மி ஊசோவுக்கு ஸ்பைக்கை போட்டு ஜேக்கப் ஃபட்டு கும்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஏமாத்துற மாதிரி பண்ணிட்டு அடிக்க ஆரம்பித்தோடனே ஜேக்கப் ஃபட்டு வந்து திருப்பி அடிக்கிறாங்க. எல்லோரும் அடின்னு அடிக்கிறாங்க. பார்த்தா எல்ஏ நைட்டு வந்து காப்பாற்ற வராரு. எல்ஏ நைட்டு வந்துட்டு எல்லாரையும் சேரை வச்சு ஜேக்கப் ஃபட்டு அடித்து துரத்தி விட்டுறாரு. ஸோ அப்புறம் எல்ஏ நைட்டு மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் பண்ண அலப்பறையெல்லாம் போதும், நீங்கள் 3 பேரும் நாங்கள் 3 பேரும், ஸோ ஜிம்மி ஊசோ, ஜே ஊசோ, ஜேக்கப் ஃபட்டு வர்சஸ் எல்ஏ நைட், சோலோசிகோவா அண்ட் ராய்ஸ்கீஸ் சம்மர் ஸ்லாமுக்கு மேட்சை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ அந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் ஆகுது சம்மர் ஸ்லாமுக்கு. ஸோ அது முடித்தோடனே ஒரு பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸின் டூப்ரி விஷயம்லாம் நடந்து வராங்க. பார்த்தா பாலேமன் வராரு. பாலேமன் வந்துட்டு, நான் உங்களை பார்த்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன், நீங்கள் பண்ணதெல்லாம் கெத்து, இந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்போ ஆஸ்டின் தியரி சொல்கிறாரு, சரி ஓகே அப்போ எல்லாம் ஓகே தானே, நம்ம கூட நீங்கள் வரீங்கள அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, நான் எதுக்கு வரணும், அதான் மேக்ஸின் டூப்ரி இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ விஷனை விட்டு கிளம்பி போயிடுறாருன்னு நினைக்கிறேன் பால் ஹேமன். ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா காண்ட்லெட் மேட்ச் நடக்குது. ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பென்டாக்கு எதிராக சம்மர் ஸ்லாமில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான நம்பர் 1 கண்டெண்டர்ஸ் மேட்ச்சு. ஸோ 7 பேர். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் ஜோ ஹென்ரி மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ஜேடி மெக்டானா நடுவில் வராரு. வந்து பண்ணும்போது அப்படியே 619 போட்டு எலிமினேட் பண்ணிடுறாரு ஜோ ஹென்ரியை. ஸோ ஜோ ஹென்ரி எலிமினேட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜவான் எவன்ஸ் வெளியில் வராரு. அப்போ ஜவான் எவன்ஸ் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ கண்டினியூ ஆகுது மேட்ச்சு. அந்த மேட்ச்சு பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ மேலே ஏறி அவர் ஃபினிஷரை போடலாம் நிற்பார். பார்த்தா டேன் ஹவுசன் மியூசிக் அடிக்குது. டேன் ஹவுசன் வந்துட்டு யூ ஆர் கர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா அந்த சைடு வெடிக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு சைடு வெடிச்சிருது. அது அப்படியே ஜேடி மெக்டானாவை துரத்தி விட சொல்லிட்டு அப்படியே பார்த்தா திரும்ப நம்ம இவர் ஜவான் எவன்ஸ் வந்து அவரோட ஃபினிஷரை போட்டு பின்னடிச்சு எலிமினேட் பண்ணிடுறாரு டாமினிக் மிஸ்டீரியோவை. ஸோ அப்படியே எலிமினேட் ஆனோடனே நம்ம டிராகன் லீ என்டர் ஆகிறாரு. டிராகன் லீ வர்சஸ் ஜவான் எவன்ஸ் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் எப்பவும் போல் நம்ம ஜவான் எவன்ஸ் அவரோட ஃபினிஷர் போட்டு பின்னடிச்சு ஜெயிச்சிட்றாரு. ஸோ அந்த மேட்ச் முடித்தோடனே ரூசவ் வெளியில் வராரு. ரூசவ் வெளியில் வந்துட்டு அடின்னு 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆனால் பின்னாடியிலேருந்து வந்து அடிச்சிட்றாரு ரூசவ். அடின்னு அடிச்சு அப்படியே கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக அவரோட ஃபினிஷர் ஆக்கலேடு சப்மிஷனை போட்டு அடின்னு அடிச்சு டேப் அடிக்க வச்சிடுறாரு. ஸோ ஜவான் எவன்ஸ் தோத்துடுறாரு, எலிமினேட் ஆயிடுறாரு. ரூசவ் வராரு. ஸோ ரூசவ் வர்சஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட் கேபிள் என்டர் ஆகிறாரு. ஸோ ரூசவ் வர்சஸ் சாட் கேபிள் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. ஆனால் கடைசியில் வந்து நம்ம சாட் கேபிள் வந்து ஜெயிச்சிட்றாரு. ஸோ ஷாட் கேபிள் ஜெயிச்சோடனே கடுப்பான ரூசவ் வந்து சரி நம்ம நண்பனுக்காவது ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஷாட் கேபிளை போட்டு அவரோட ஃபினிஷரில் ஆக்குலேட்டில் ரொம்ப நேரமாக படுக்க போட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. பார்த்தா நம்ம ஈத்தன் பேஜ் வராரு. ஈத்தன் பேஜ் வந்துட்டு சரி ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு பார்த்தா இல்லை. ஆனால் 2 பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் நம்ம ஷாட் கேபிள் அவரோட ஆங்கிள் லாக்கை போட்டு ஈத்தன் பேஜை டேப் அடிக்க வச்சு ஜெயிச்சிட்றாரு. ஸோ நியூ நம்பர் 1 கண்டெண்டர் வந்து நம்ம ஷாட் கேபிள் தான். ஸோ ஷாட் கேபிள் வர்சஸ் பென்டா கன்ஃபார்ம் ஆகிருக்கு சம்மர் ஸ்லாமுக்கு, இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சோடனே இந்த மெயின் event நடக்குது, கான்ட்ராக்ட் சைனிங்கு. நம்ம ஆடம் பியர்ஸ் வந்து ரிங்கில் நின்றுருக்காரு. பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரார் மாசா என்டர் ஆகிட்டு சொல்கிறாரு அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலில் டெக்சாஸ் acknowledge me அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்கிறாரு. சொல்ல நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸ் மியூசிக் அடிக்குது. அவரோட மியூசிக்கை வைப் பண்ணுறாங்க க்ரௌடெல்லாம். ஓ ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி வைப் பண்ணிவிட்டு அவரை வர வைக்கிறாங்க. அப்படியே செத் ராலின்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே மைக் எடுத்து சொல்கிறாங்க, எனக்கு தெரியுது நீ கடுப்பாக இருக்க, என் என்ட்ரன்ஸ் மியூசிக்கை இப்படி பாடி வர வைக்கிறாங்க, ஓடிசியோட இந்த என்ட்ரன்ஸ் மியூசிக்கு நிறைய வைப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கிண்டல் அடிக்கிறாரு. சரி டக்குன்னு சைன் பண்ணு, நான் மேட்சை முடிச்சுட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஓடிசி சைன் பண்ணுறாரு. அப்படியே நம்ம செத் ராலின்ஸும் சைன் பண்ணிட்டு
சரி நான் உன்னை சம்மர் ஸ்லாமில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி இறங்கி போகிறாரு. அப்படியே நம்ம ரோமன் ரெயின்ஸ் மைக் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பி போகிறப்பா, நான் இன்னும் முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு, நீ எப்போவுமே நம்பர் 2ஆக தான் இருந்திருக்க, நான் தான் எப்போவுமே நம்பர் 1ஆக இருந்திருக்கேன். எப்போவுமே வந்து நீ என் லெவலுக்கு வர ட்ரை பண்ண, என் லெவலுக்கு உன்னால் வர முடியலை. நீ வந்து எப்போவுமே இந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கான காரணம் வந்து மணி இந்த பேங்க் ஜெயிச்சு தான் ஜெயிச்சிருக்க. அப்படியே வந்து இன்னொரு டைம் நீ மணி இந்த பேங்க் ஜெயிச்சு கேஷின் பண்ணுறதுக்கு வேண்டி இன்ஜுரி ஆன மாதிரி நடித்து ஏமாற்றி ஜெயிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவரோட அந்த போன சம்மர் ஸ்லாமில் பண்ண இதை பற்றி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தார் ரோமன் ரெயின்ஸு. அப்படியே வந்து நம்ம செத்ராலின்ஸ் கடுப்பான செத்ராலின்ஸ் அப்படியே வராரு திருப்பி ரிங்குக்குள்ளே வந்துட்டு, என்ன அவ்வளோதான் உங்ககிட்ட இருக்கா, அவ்வளோதான் உங்ககிட்ட இருக்கா, இதுக்கு மேலே உங்ககிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, ட்ரிப்ளச் இந்த ஷோவை ரன் பண்ணுற ட்ரிப்ளச்சே எவ்வளவோ முக்கி பார்த்தாரு, உனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து டைட்டில் சான்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. ஆனால் நீ என்ன பண்ணுவ, டைட்டிலை ஜெயிப்ப, 2 மாதம் கழிச்சு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவேன், அந்த டைட்டிலை வந்து வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நீ எப்போவுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடுப்பான செத் ராலின்ஸ் வந்து, நான் தான் செத் ஃப்ரீக்கிங் ராலின்ஸு, ஐ ஆம் த விஷனரி, ஐ ஆம் த ரெவல்யூஷனரி, நான் வந்து உன்னை சம்மர் ஸ்லாமில் உன்னை ஜெயிச்சதுக்கப்புறம், ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம், ஆனால் வந்து நீ வந்து என்னை ஜெயிச்சதே கிடையாது, கண்டிப்பாக நான் வந்து உன்னை ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து வாக்குவாதம் கைகலப்பாக மாறுது, 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுட்டு நம்ம செத்ராலின்ஸ் வந்து அவரோட ஸ்டாம்பை போட போவார், நம்ம ஓடிசி வந்து சூப்பர்மேன் பஞ்சை போட்டு அவர் படுக்க போட்டு அப்படியே பார்க்க தூக்கி போடலான்னு அந்த டேபிள் மேலே போடுவார், மைக்கை வச்சு மண்டையில அடிச்சுட்டு ஒரு பெட்டிகிரியை போட்டு ஸ்டாம்பை போட்டு மாசா அப்படியே டாலாக நின்றுருக்காரு செத்ராலின்ஸு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு செம்ம எக்ஸைட்டட் கைஸ். ஸோ அவ்வளோதான், ஷோ முடிஞ்சு. நீங்கள் சம்மர் ஸ்லாமுக்கு எக்ஸைட்டடாக என்ன கைஸ் அப்படிங்கிறது, உங்களுக்கு எந்த மேட்ச் பார்க்கணுன்னு எக்ஸைட்டடாக இருக்குது? ஸோ சம்மர் ஸ்லாம் பற்றி என்னென்னு நினைக்கிறீங்க? ஸோ எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் விடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி ஷோவில். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மேலும் வீடியோஸ், அப்புறம் ரிவ்யூஸ், அப்புறம் ஸ்டோரிஸ் எல்லாம் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ அப்படியே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.